ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா மணி கரெக்டாக 1 மணி ஆகிடுச்சு. இப்போ தான் வந்து திவ்யா வந்துட்டு 6வது நபராக இந்த போட்டியிலேருந்து வெளியேறினாங்க. ரொம்ப டஃப் கொடுத்தாங்க. உண்மையிலே நம்ம ஆன்சர் சொல்லி ஆகணும். கையெல்லாம் செம்மையாக வலிக்கும். ஸோ அதை ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மறக்காமல் லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த டிக்கெட்டு ஃபினாலில் வந்துட்டு ஃபஸ்ட்டு சாண்ட்ராலேருந்து, 2வது விக்ரம்லேருந்து, 3வது வினோத்லேருந்து, 4வது சபரி, 5வது விஜய் பார்வதி, 6வதாக வந்துட்டு நம்மளுடைய திவ்யா இறங்கியிருக்காங்க. முடியல அவங்களா தான் இறங்கினாங்க. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அவங்க வந்துட்டு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு முன்னாடி 2 மணி நேரம் சொல்லியிருந்தார் பிக் பாஸ். இப்போ எனக்கு தெரிஞ்சு வந்து 1 மணி நேரம் கிட்ட ஆயிருக்கும், 3 மணி நேரம் மேபி இருந்திருக்காங்க. இன்னும் டைமிங் எனக்கு சரியாக தெரியல. ஸோ ரொம்ப டஃப்பு இவங்க இறங்கிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா கமருதீன், அரோரா, அதுக்கப்புறம் நம்ம இவங்க சுபிக்ஷா 3 பேருமே ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க. ரொம்ப டஃப் கொடுக்குறாங்க. உண்மையிலே பெரிய விஷயம். அவங்களுக்கு நம்ம வாட்ஸ்அப் சொல்லியே ஆகணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திவ்யா வந்து முடியல, அப்படியே படுத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி செம்மையாக வந்து பிக் பாஸ் வந்து வச்சு செஞ்சார். ஃபஸ்ட்டு அரோரா, யாராக லைவ் பார்க்குறீங்க போது சொல்லுங்கள், இந்த அரோரா பாடுறதை கொஞ்சம் கேட்க முடியுதா? அப்பா முடியல. ஞங்க ஏதாவது இந்த ஓடுற அந்த பஸ்ஸுக்கு டயரில் வந்து நடுவில் வந்து எலி சிக்கிச்சுன்னா ஒரு சவுண்டு கொடுப்போம், அந்த மாதிரி இருக்குது சவுண்டு. ஞங்கன்னு அப்பா முடியல, அந்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா நைட்டு நம்மளே முடியாமல் பார்த்துட்ருக்கோம். நம்மளை வெறுப்பேற்றுற மாதிரி பாடினா எப்படி இருக்கும்? அவரே கலாய்க்கிறார் பிக் பாஸ். எம்மா நீங்கள் நிற்கிறத கூட பார்த்துடலாம் போல இருக்குது, பாடாதீங்கம்மா தயவு செஞ்சிரும்போது. இப்போ என்ன பிக் பாஸ் அரோரா, நான் பாடாவே வேண்டாமா, இவ்வளோ நேரம் நீ பாடிட்டமா இருந்தீங்க, பேசி தானே இருந்தீங்க, பேசவே செய்யுமா அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு. அதுக்கப்புறம் திவ்யா வந்துட்டு பாவம் முடியல, அவங்க தொங்கிட்டு இருந்தாங்க. ஏம்மா திவ்யா, அது என்ன மறக்கலையா, இப்படி தொங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சாரி பிக் பாஸ் சொன்னாங்க. சரி ஏதாவது ஒரு பாட்டு பாடுங்கன்னு. பாஸ் எனக்கு பாட வராது பாஸ், நான் கானா பாக்ஸ் பாடும்போதே வந்துட்டு மைக்கை இறக்கி தான் வந்துட்டு பாடுவான்றாங்க. ஓ அப்போ ரூல்ஸ் மீறி இருக்கீங்க, நீங்களே ஜாலியாக சொல்லிட்டீங்க திவ்யா, ரைட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சரி பரவாயில்ல, எல்லாருமே தெரிஞ்சுதான் பாடுறாங்க அப்படின்னு கலாச்சி விட்டார் எல்லாரையும். அதுக்கப்புறம் வந்து அவங்க பாட்டு பாடினாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஆழ்வார்பேட்டை ஆண்டவா, அப்புறம் வேட்டியை போட்டு தாண்டவானாங்க. பிக் பாஸு அம்மா, நானும் எவ்வளோ வெர்ஷன் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த பாட்டில், ஆனால் இப்படி ஒரு பாட்டு வெர்ஷனை நான் பார்த்ததே இல்லைம்மா, கேட்டதே இல்லைம்மான்ற மாதிரி கலாச்சிருந்தார். அதுக்கப்புறமா தான் அவங்க முடியாமல் இறங்கினாங்க. அப்புறம் படுத்துட்டாங்க. விஜய் பார்வதிலேருந்து எல்லாருமே வந்து அவங்கள பிடிச்சி அப்படியே வந்து வினோத்தெலாம் கையை பிடிச்சி அமுக்கி விட்டு நல்லா ஹெல்ப்லாம் பண்ணாங்க. இந்த பக்கம் சபரி சூப்பராக இருந்தது. நல்ல உண்மையிலே ஒரு திறமையான ஒரு விஷயந்தான். இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணியிருக்கலாம். பட் அவங்களெல்லாம் பார்த்தா சுத்தமாக விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. ஸோ அதனால் ரொம்ப இதாக இருந்தது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குது. இதில் கண்டிப்பாக தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு. நம்ம கமருதீன் வந்துட்டு அடுத்தபடியாக இறங்குறாரு. எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து ஏதோ தவறாக கையை தூக்கி பிக் பாஸ் சொல்லி இறங்கியிருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ப்ரொமோவில் பார்த்தோம்னா அதுக்கு அடுத்தபடியாக நம்ம அரோரா, அதுக்கப்புறம் நம்ம சுபிக்ஷா. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.